ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷெனா கேலரி. இன்றைக்கி வந்து நாங்கள் பேசிக் எலிமெண்ட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் டெய்ல்ஸ் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். டெய்ல்ஸ் போடுறதுக்கும் வந்து நாங்கள் ஸ்பைரல் அண்ட் ஸ்பைரலில் போட்ட மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுக்கொண்டு கொஞ்சம் இழுத்து விடணும் மற்ற சைடுக்கு. ஸ்பைரல் மாதிரி நாங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் ஸ்பைரல் போட்டுக்கிறது இல்லை. இனி இந்த மாதிரி ஒரு சைடுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி செஞ்சிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதிலே மற்ற பக்கத்துக்கு அதே ஸ்பைரலில் மற்ற பக்கத்துக்கு போட்டால் வந்து எங்களுக்கு டெய்ல்ஸ் வந்து போட்டு குறையலும். நெக்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் பல்ஸ்கி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பல்ஸ்கி வந்து நாங்கள் ஒரு மேங்கோ டிசைனில் தான் போடுறோம். மேங்கோ டிசைனில் போடக்குள்ள ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் உள்ளுக்கு இருக்கிற துணி தான் போட்டுக்கிறோம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைனில் இல்லாட்டி ஒரு கொஞ்சம் வேவியாக ஒரு டிசைன் போட்டுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் மற்றது வந்து ஹாஃப் கர்வ் மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்து அந்த நாங்கள் போட்ட வேவி லைனுக்கு கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் பல்ஸ்கி போடுறது. வந்து நாங்கள் க்ராஸ் ஹேட்ச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். க்ராஸ் ஹேட்ச் போடுறது வந்து ஈஸி தான். ஏன்னா நாங்கள் லைன்ஸ் போட்ட மாதிரி ரெண்டு பக்கத்துக்கு எங்களுக்கு பாக்ஸ் டிசைன் வர மாதிரி போட மட்டும்தான் நிற்கிது. வந்து நாங்கள் எப்படி கேர்வி போடுறதுன்னு பார்ப்போம். கேர்வி போடுறதுக்கு வந்து நாங்கள் டெய்ல்ஸில் மாதிரி கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் இடமுட்டு டெய்ல்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசைன் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதில் கீழே துண்டை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் டிசைன் ஒன்று மாதிரி போட்டுக்கொண்டுட்டு அதை நாங்கள் வந்து கலர் பண்ணிக்கொண்டால் எங்களுக்கு கேர்வி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லீவ் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக லைன் ஒன்று போட்டுக்கொண்டு நடுவில் ஒரு குட்டி லைன் ஒன்று இழுத்துட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து ரவுண்டுக்கும் நல்லா போல்டாக போட்டுக்கொண்டால் எங்களுக்கு வந்து அழகான ஒரு சின்ன லீவ் ஒன்று எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சும்மாவே ரவுண்ட் ரெண்டு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன லீவ் ஒன்று போட்டுக்கிறோம். மற்ற லீவ் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து போடுற லீவ், அது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டுக்கே கொஞ்சம் முல்ல ப்ரெஷர் இல்லாமல் எடுத்துகிட்டு நடுவில் கொஞ்சம் கையில் ப்ரெஷர் கூட்டிட்டு அதுக்கப்புறம் குறைச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு லைனாக போட்டுக்கொண்டா எங்களுக்கு ஒரு லீவ் வந்து பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபெதர்லி லீவ்ஸ் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். ஃபெதர்லி லீவ்ஸும் வந்து நாங்கள் முல்லை எடுத்துகிட்டு ப்ரெஷர் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு நீட்டமாக போடுறது தான் ஃபெதர்லி லீவ்ஸ்ன்னு சொல்கிறது. வந்து நாங்கள் 3 சிம்பிள் லீவ்ஸ் போட்டுக்கொண்டு ஒரு எங்களுக்கு அழகான லீவ் ஒன்று செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி 3 லீவ்ஸ் 3 பக்கத்துக்கும் நடுவில் ஒன்று போட்டு ரெண்டு பக்கத்தில் இப்படி போட்டோம்னா எங்களுக்கு வந்து அழகான இன்னொரு லீவ் ஒன்று எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டியர் ட்ராப் லீவ்.
இந்த ஃபஸ்ட்டுக்கு நான் போட்ட மாதிரியே தான் இது வந்து தியர் ட்ராப்பால் 3 சைடுக்கு இந்த மாதிரி நடுவில் உண்டு, சைடில் 2 வந்தால் வந்து அது தியர் ட்ராப் லீவ்ஸாக எங்களுக்கு போட்டுக்கிறேலும். வந்து நார்மலான ஒரு பெரிய லீவ் உண்டு. இது வந்து எங்களுக்கு லீவ்ஸ் மாதிரி நாங்கள் வரைஞ்சி கொண்டு இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டிய டிசைனில் வரைஞ்சி கொண்டு நடுவில் கொஞ்சம் ஷேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பக்கத்தால் ஷேட் பண்ணிட்டு ரவுண்டுக்கு வந்து நாங்கள் போல்ட் பண்ணோம்னா எங்களுக்கு அழகான லீவ் வந்து பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஹில்ஸ் போட்டு எப்படின்னு பார்ப்போம். ஹில்ஸும் வந்து நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வேவி லைனை வந்து நாங்கள் கொஞ்சம் இன்னும் கூடையாக வேவி அப்படின்னா கூடையாக ரவுண்ட் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே கீழே வந்து போடுறது தான் ஹில்ஸ்ன்னு சொல்கிறது. வந்து நாங்கள் இது வரைக்கும் படித்தது எல்லாம் எப்படி கம்பைன் பண்ணி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஹம்ஸ் ப்ளஸ் டொட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கொண்டு அதுக்கு மேலே நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அழகான ஹம்ஸ் போட்டுக்கிறேலும். அதுக்கப்புறம் மேலால் ஒரு சின்ன கொஞ்சம் இடம் விட்டுட்டு டொட்ஸ் வந்து போட்டுக்கொண்டா எங்களுக்கு இந்த டிசைன் வந்து போட்டுக்கிறேலும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எப்படி ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஸ்பைரல்னு போட்டுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் அழகான ஹம்ஸ் வந்து ஒரே சைஸில் வரதுக்காக 4 பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டுக்கொண்டு அந்த 4 உள்ளுக்கும் ஒரு 5 இல்லாட்டி 4 மாதிரி போட்டுக்கொண்டு எங்களுக்கு ரவுண்டுக்கும் ஹம்ஸ் வந்து அழகாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எப்படி ஹம்ஸ் ப்ளஸ் லீவ்ஸ் போடுறேன்னு பார்ப்போம். லீவ்ஸில் வந்து நாங்கள் 2 விதமான லீவ்ஸும் போடுவோம். நார்மல் லீவ்ஸ் அண்ட் டியர் ட்ராப் லீவ்ஸ். அதுவும் ஃபஸ்ட்டுக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கொண்டு ஹம்ஸ் போட்டுக்கொண்டு அதுக்கு மேலால் நாங்கள் போட்ட லீவ்ஸ் வந்து ஒரு சைடுக்கு போட்டுக்கொண்டு போகிறது தான் நிற்கிது.